பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது. எனக்கு கமல் சார வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கமல் சார் வந்து அன்பே சிவம் படம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த அடிபட்ட மாதிரி நடிச்சிருப்பாரு. ஸோ பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜ் அத மெயின்டெயின் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியான அவர் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ரொம்ப ஈஸியா அத வந்து காமிச்சிருப்பாரு. உண்மையாவே அடிபட்டா எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஒரு சீன்ல எப்படி இருக்கும்னா, அவர் வந்து மாதவன் சார் கிட்ட வந்து பேசிட்டு இங்க படுத்து தூங்கிடுவாரு. இவரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் இருப்பாரு கமல் சார். இவருக்கு தான் வந்து ஷாட் வச்சிருப்பாங்க. ஆனா, அவர் அங்க இருந்துகிட்டு தூங்கும்போது இந்த நரம்பு இழுக்கிற மாதிரி அவர் வந்து அத நடிச்சிட்டு இருப்பாரு. அது உத்து பார்த்தா தான் தெரியும். அப்போனா வந்து அவரு எந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல ஊறி போய் அவர் அத பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான்லாம் செம்ம ஷாக். யார்ரா அந்த மனுஷன் அப்படின்னு செம்மையா பார்த்து. நீங்க சொல்றது வந்துட்டு அன்பே சிவம்னு நினைக்கிறேன். ஆமா, அன்பே சிவம். அதுலயும் அந்த லாஸ்ட் சீனும் சூப்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவர் எப்படி இத பண்ணியிருப்பாரு அப்படின்னு ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்த விஷயம். அண்ட் கண்டிப்பா அதனால தான் அவர் ஆண்டவர். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து சாய் பல்லவி மேம் வந்து அமரன் மூவில ஒரு சீன்ல வந்து இந்த மாதிரி முகுந்த் அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு கால் வரும்ல. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அழுவாங்க. அழுதுட்டு முகுந்த் வந்து அழக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு க்ரை பண்ணுவாங்கல்ல, அது வந்து வேற லெவல்ல இருக்கும் அவங்க பண்றது. ஸோ அவ்வளோ ஆர்கானிக்கா செம்மையா அதை நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.